ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 12 ட்ரூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்ஸஸ் சீக்ரெட். இந்த ட்ரைனிங்கில் உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 300 தான் வந்து ஜாயின் பண்ண முடியுது. 300 லிமிட் ஆயிடுச்சு. அது வந்து 1 or 2 டேஸில் ஷார்ட் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால வந்து டீம் மெம்பர்ஸை சீக்கிரமாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சேர முடியல, அதுக்கு 300 கிராஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது இருக்குன்னா 1 or 2 டேஸ் வந்து இப்போதைக்கு வந்து யூடியூப் லிங்க் கூட கொடுத்து பார்க்க வைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்துடலாம். ஏன்னா லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க யூடியூப்ல பார்க்கட்டும். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற ட்ரைனிங்ல உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றேன். நிறைய பேர் வந்து புதுசா ஜாயின் பண்ணவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் இந்த சக்ஸஸ் சீக்ரெட் ட்ரைனிங் பார்ப்பீங்க. அதாவது இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ்க்குள்ளே தான் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில நாலேஜ் வந்து நமக்கு தேவைப்படுது. நாலேஜ்னா இன்ஃபர்மேஷன். இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எப்படி, இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறாங்க, எப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியுமே. ஓகேவா? ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, என்ன வேலை செய்கிறாரு, என்ன இதில் வந்து அவரோட டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே தெரியல. அவர் சம்பாதிக்கிறாரு, அதை பார்த்துட்டு நீங்கள் சேர்றீங்க. ஆனால் அவர் என்ன உண்மையாக பண்ணுறாருன்னு தெரியாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு அவர் பண்ணுறது என்னங்கிறதே தெரிஞ்சுக்காம, சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதே தெரிஞ்சுக்காம, உங்கள் கோணத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று 2 பண்ணிட்டு நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸை விட்டு போகிறது சரியா? அப்படிதான் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சீக்ரெட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சக்ஸஸ்க்கான சீக்ரெட் வந்து அதுதான். இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், பண்ணுறவங்க சம்பாதிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க. இங்கே எல்லாரும் இதை தான் பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பண்ணுறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ்னால் இப்படி தான் இருக்கும். இந்த பிஸ்னஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த நாலேஜ், இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் தானே வெஸ்டேஜ் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து 10ஓட 11 இது ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வேலைக்கு போனோம், அங்கே வேலைக்கு போனோம், அது மாதிரி வெஸ்டேஜ் ஏதோ ஒன்று கிடச்சிச்சு, ஐடி போட்டோம், அதுக்கப்புறம் விட்டு போட்டு திரும்ப வேறு ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு 10,000 20,000 இன்கம் அந்த மாதிரி. அப்போ வெஸ்டேஜ் வந்து இதில் என்ன இருக்குது, இது எவ்வளோ முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தானே தொடர்ந்து நிற்போம். சும்மா ஏனோ தானோ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது, ஒரு பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல நம்ம வந்து அப்படியே ரொம்ப சின்சியராக இறங்கி போராடிட்டு இருக்க மாட்டோம். அது அவசியம் இல்லை, போடா இது இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம்ல. ஆனால் அதே மாதிரி வெஸ்டேஜையும் நினச்சிக்கிட்டு இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதில் என்னத்தை போய் சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் விட்டுட்டு போகிறாங்க. தெரிஞ்சவங்க சம்பாதிக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை தான் நான் இங்கே வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன். இதை தான் நான் ரொம்ப நேரமாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாலேஜ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து வெஸ்டேஜில் சம்பாதிக்கிறவங்க, லேக்ஸில் சம்பாதிக்கிறவங்க நம்ம டீமில் உங்களுக்கு மேலே மேலே இருக்க லீடராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எனக்குமே இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ நான் போயிட்டு இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோ எனக்கு கீழே ஜாயினிங்ஸ் கொண்டு வரத்துக்கு, எனக்கு கீழே அவங்கள வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணும்போது அவங்களுமே நோ சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. எனக்கும் இது நடந்துச்சு. இதெல்லாம் நடக்காது, ஆகாது, நீ படிச்சிருக்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க, அதை கம்முன்னு பண்ண வேண்டியதானே, அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். ஓகே, இப்படிதான் வந்து எனக்கும் நிறைய வந்துச்சு. ஆனால் நான் தொடர்ந்து பண்ணேன். ஏன் பண்ணேன்? ஏன்னா எனக்கு முன்னாடி சம்பாதிக்கிறவங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கும் நடந்துச்சு. நான் தொடர்ந்து அதை கேட்டுக்காம அந்த அவங்க சொன்னதுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணாம வெஸ்டேஜை விடாம தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். நீ சேரலையா என்னப்பா, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னேன். அவரு சேரலையா, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னேன். அவரும் சேரலையா, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னேன். அவரும் சேரல, இன்னொரு ஆள்கிட்ட போய் சொன்னேன். ஓகேவா? அப்ப சேர்றாங்க,
ஒருத்தர் சேர்றாங்க. அடுத்து இன்னொரு ஆள்ட்ட போய் சொல்றேன், அவரு சேரல. அடுத்து இன்னொரு ஆள்ட்ட போய் இந்த மாரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய காமிக்கிறேன், சொல்றேன், எக்ஸ்பிளைன் இந்த மாரி மீட்டிங்க காமிக்கிறோம், சேரல. அடுத்து ஒருத்தர் சேர்றாரு. அடுத்து ஒருத்தர் சேர்றாரு. ஒருத்தர் சேரல. ஒருத்தர் சேர்றாரு. இப்படிதான் இருக்கும். இந்த பிசினஸ்ல எல்லாருக்கும் இப்படிதான் இருந்திருக்கு. அதே தான் எனக்கும் இருந்துச்சு. அதே தான் இங்க இருக்க எல்லாருக்கும் இருந்துச்சு. அதே தான் உங்களுக்கும் இருக்கும். ஆனா நீங்க மட்டும் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் கூப்பிடுறவங்க எல்லாரும், சொல்றவங்க எல்லாரும் இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். இந்த பிசினஸ் அவங்க எடுத்து பண்ணணும். அவங்க ஜாயின் பண்ணணும். அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சா அப்புறம் எப்படி? இதுதான் தப்பா நினைச்சுக்கிறீங்க. இதுதான் நெறைய பேர் வந்து ஆ நமக்கு நடக்கல, ஒர்க் அவுட் ஆகல, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சுட்டு ஓடிர்றாங்க. சீக்ரெட் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இது கண்டு நம்ம நிறுத்திறக்கூடாது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இங்க சீக்ரெட். அந்த மாரி நெறைய விஷயங்கள். ஓகேவா? டெய்லியுமே ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும். இந்த பிசினஸ்ல நம்ம வந்து அ சம்பாரிக்கிறதுக்கு, சக்சஸ் பண்றதுக்கு நெறைய பேர் வெளிய ஸ்ட்ரகிள் பட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இது இல்ல. ஆனா இந்த டைரக்ட் செல்லிங் வெஸ்டேஜ்ல வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கும்போது, இந்த பிசினஸ்ல நம்ம எல்லாரும் வந்து பிசினஸ் நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கம்பெனிய பத்தி நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெய்னிங் நடக்குது. அத பத்திலாம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த நாலேட்ஜ வந்து நம்ம டெய்லியுமே குடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு அந்த கால்குலேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஒரு சும்மா ஒரு ரஃப்பா தான். ஏன்னா இந்த ஒரு 1 ஹவர்ல எல்லா விஷயமும் நம்ம சொல்லிற முடியாது. இந்த டாபிக்ல மட்டுமே வந்து நம்ப 7 நாளுமே கூட ட்ரெய்னிங் எடுக்கலாம். நெறைய விஷயங்கள் பேசலாம். அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கும்போது, இந்த டாபிக்ல மெயினா முக்கியமானது. அப்ப இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, இன்கம் கால்குலேஷன்லயோ, வேற எதுல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கோ, தெரியலையோ, நீங்க வந்து அத மட்டும் நீங்க வந்து தேடுங்க. YouTubeல தேடுங்க. நெறைய வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து உங்க லீடர கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. பிசினஸ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும்னு அந்த ஒரு மைண்ட் செட்டோடயே வந்து பிசினஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் இப்ப ஏன்னா தொடர்ந்து இப்ப இந்த ட்ரெய்னிங் ஆக்சுவலா எடுக்க போறது வந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ. ஓகேங்களா? அவரு தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு. நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இந்த பிசினஸ பத்தி, பிசினஸ் டைரக்ட் செல்லிங்க பத்தி, வெஸ்டேஜ பத்தி, நம்ம வெளிய என்ன நடக்குது? வெஸ்டேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நாலேட்ஜ் இல்லாததுனால தான் நெறைய பேர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்டின்ட்டு ஓடிர்றாங்க. அந்த மாரி நெறைய நாலேட்ஜ் இந்த நாலேட்ஜ் தான் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க பண்றாங்க. தெரிஞ்சவங்க தொடர்ந்து பண்ணி சம்பாரிக்கிறாங்க. ஓகேவா? அந்த மாரி நாலேட்ஜஸ் நெறைய உங்களுக்கு வந்து இப்ப கிடைக்கும். டவுட்ட வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நான் என்னோட ஸ்பீச்ச முடிச்சுக்கிறேன். மார்க்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ.